ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். அழகான சனிக்கிழமையில ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நான் உங்கள் அன்பு தோழி, யுனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். இந்த உலகம் 75% நீரால் சொல்லப்பட்டதுங்க. 25% நிலத்தால் சொல்லப்பட்டது. இது சயின்ஸ் படித்த எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்டத்தில் இருக்கிறது தான் இந்த பிண்டத்திலையும் இருக்குது. அதனால தான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உண்டான ரீசனும் அது ஒன்று தாங்க. நம்ம உடம்புலையும் அதே மாதிரி 75% நீர் இருக்குது. ஓகே, இதில் புதுசு ஒன்றும் இல்லைங்க. தண்ணியில் ஒரு அபார சக்தி இருக்குதுன்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டுங்க, மசாரோ எமோட்டோ அப்படிங்கிறவர், அவங்க நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வாட்டரோட கிறிஸ்டல் அண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வச்சு நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு மிராக்குலஸான திங்ஸ் தெரியுங்களா? ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியில் வார்த்தைகளை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறது, கிரகிச்சுக்குது அப்படின்னா நம்ப முடியுமா? நம்பிதாங்க ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. நிறைய நல்ல வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இதை தனித்தனியாக கிளாஸ் வாட்டர் முன்னாடி சொல்லி அதோட கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குதுங்க. குட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், சொன்ன கிளாஸ் வாட்டரோட கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஃப்ளவர் மாதிரி அழகாக டெக்கரேட்டிவாக இருக்குது. பேட் வேர்ட்ஸு, பேட் தாட்ஸோடு சொன்ன அந்த கிளாஸ் வாட்டரோட கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ரொம்ப விகாரமாக பார்க்கவே சைக்கிளுங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வாட்டரில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட விஷ் என்ன நடக்கணும்? எல்லாத்துக்குமே கோரிக்கை இருக்குங்க, எல்லாத்துக்குமே நிறைவேறாத ஆசை இருக்குது. இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ எது வேணும் உங்களுக்கு? அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. இதை மனப்பூர்வமாக தண்ணிக்கிட்ட பேசினாலும் ஓகே தான். இல்லைன்னா ஒரு பேப்பரில் உங்கள் விஷை எழுதி கிளாஸில் நைட்டு ஒட்டிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே உங்கள் விஷ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக விஷ் பண்ண தண்ணியை கடன்னு குடிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை மாறுங்க. வாழ்க்கை மாறுறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஏன்னா இது நான் எப்பயுமே டேரட் கார்ட் போடுவேன். ஆனால் இந்த விஷயம் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியணும். ஏன்னா நிறைய பேர் கஷ்டங்களாக இருக்காங்க இல்லையா? நம்ம நினைக்கிற விஷயங்கள், நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நம்மளுக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொரு செல்ஸுக்கும் போணுச்சுன்னா எப்படி இருக்குங்க? தண்ணி எல்லா செல்லுக்கும் பரவக்கூடிய ஒரு ஒரு அமிர்தம்னே சொல்லாங்க. எலிக்சர் ஆஃப் லைஃப் வாட்டர் தாங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.